ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதற்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும், தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கு, நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆடி மாதம் கன்னிக்கு அமர்க்களம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமர்க்களம் எதுலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா அவங்களுக்கு 1-10க்குரியவரே புதன் ஆயிடுறாரு. இந்த காலகட்டம் அவர் வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. செவ்வாய் நம்மளுக்கு 9-10ல பயணிக்கும். சுக்கிரன் 12-1 பயணிக்கிறாரு. நமக்கு புதனும் நம்மளுக்கு 10-11ல பயணிக்கிறார். 11ல ஏற்கனவே குரு இருக்கிறாரு. இப்ப சூரியனும் இணைவாரு. இப்ப சூரியன், புதன், குரு இந்த கூட்டணி 11ல இருந்து முன்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, நிறைய எஃபர்ட் போட்டேங்க, ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கினங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணேன், பிசினஸ்ல நிறைய புது புது யுக்திகளை கையாண்ட ஒன்னும் எனக்கு ரிசல்ட்டை காணும் அப்படின்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அதற்கான ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொழில ஒரு சிலருக்கு சிறப்பான மாற்றங்கள், நல்ல ஒரு சில ஒரு முன்னேற்றங்கள், செம்மையான சேலரி இப்ப இருந்தா கூட அதற்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அதுலயே டெவலப் ஆகக்கூடியது. இப்ப பார்த்தா உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு 2-3 மாசம் கழிச்சு சம்பள ஹைக்ல ஏறக்கூடிய ஒரு அருமையான சூழல் இருக்கும். வேலை பளு அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம். அதுக்காக பயந்து ஓடி வந்துடக்கூடாது. அந்த வேலையை செவ்வனவே செய்து முடித்து கொடுக்கும்போது உங்களுடைய ஹையர் அபிஷியல்ல இருந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியாமே கண்காணிப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்பைலா வச்சு கண்காணிக்கிற மாதிரி
கேண்டிட் கேமரா மாதிரி உங்களை கண்காணித்து பின்னாடி உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகளா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவுல இருக்கிறீங்க இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்ல காதல் உறவுல இருக்கிறவங்களாம் தேவையில்லாத வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து கொள்ளுங்க. இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட பழைய பேச்சு பழைய இது என்னைக்குமே கன்னி பேச்சை குறைச்சாலே நிம்மதியா இருந்துடலாம். இது இருக்கக்கூடிய உத்திரம் அப்படிதான். கன்னிக்கு ஒரு வாழ்க்கை பிரிவினை ஏற்படுது. எல்லார் வீட்லயும் சண்டை வருது, எந்த வீட்லயும் சண்டை வராம இல்ல, அது பிரிவை நோக்கி போகாத அளவுக்கு அந்த சண்டை. ஏன்னா நம்மளுக்காக வாழனா கூட ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த வாழ்க்கை போயிடுச்சு எனக்கு அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கும் போது 7ஆம் இடம் சரியில்லைனாலே எந்த வாழ்க்கையும் உங்களுக்கு சரி இருக்காது. அப்ப பாத்துக்கணும் 7 வலுத்து இருக்கா 11 வலுத்து இருக்கா இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுதுதான் உங்களுக்கான வாழ்க்கை இருக்கணும். கன்னி எப்பவுமே 7ஆம் பாவமே பாதகம் மாரகன்னும் பொழுது விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை. அதனால காலகட்டம் எப்பவுமே கண்டிக்கு நான் சொல்லக்கூடிய தாரகம் வந்தோம் என்ன தெரியுங்களா, ஆர்குமெண்ட் வேணா, அட்ஜஸ்ட்மெண்ட், நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ் இது இருக்கும்பொழுது கன்னி சிறப்பாக கடந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். பண வருவாய் இருக்கும், செலவுகளும் இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வண்டி வாகனங்கள்ல நீங்க கவனமாக பயணிங்க. நம்மளுடைய பணத்தை பத்திரமா வைத்துக் கொள்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீங்க. இந்த காலகட்டம் வேலை செய்யற இடங்கள்ல கொஞ்சம் கோபத்தை தனித்து கொஞ்சம் அமைதியா, அதாவது வள்ளுவருடைய ஒரு குரலே இருக்கு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. நல்ல சொல்லும் போது ஏன் தேவையில்லாத கசப்பு சொற்களை பேசுறோம் அப்படின்னு. இந்த காலகட்டம் நீங்க பேச்சில் கனிவும் உங்கள் நடத்தையில ஒரு மென்மையும் தாயின் அரவணைப்பு இருந்துச்சுனாலே குடும்பமும் உங்களுக்கு சிறப்பாக உங்களோட அரவணைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு அருமையான காலம் சொல்லலாம். எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரத்தை குறைத்து உங்களுக்கு நிறைய தான தர்மங்களை ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அருமையான எதிர்காலம். கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பயணங்களில் கவனம், ஆரோக்கியத்துல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த காலகட்டம் வெளியிடங்களுக்குலாம் போறோம்னா உணவு, நீர் இதெல்லாம் சுகாதாரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். பேக் பெயின் கண்ணிக்கு என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு எழுதப்படாத விதி கண்டிப்பா உண்டு. ஷோல்டர் பெயின், நெக்கு பெயின், பேக் பெயின், ஏன்னா காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடே அவங்கதான். அதனால பேக் பெயின் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள்ல கவனம் வேணும். அதே போல தூக்கமின்மை எதனால வரும், ஸ்ட்ரெஸ்ஸால வரும். எதை பத்தியும் யோசிக்க கூடாது, மண்டைக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஞாபக சக்தி அதிகம் இருக்குது. அப்பா அந்த இடத்துல அப்படி நீ என்ன இப்படி சொன்னு அடுத்தவங்களை போட்டு ஒரு வழி இதுவும் நிம்மதியா இருக்காது, அடுத்தவங்களையும் நிம்மதியா இருக்காது. இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் கேள்வி கேட்டே நோகடிச்சிருவாங்க. அதனால கன்னி இந்த மாதம் அமைதியாக இருந்துருங்க. உடன் பிறந்தவர்கள் யாருன்னா கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு அருமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு தொழில கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல அமைதி காத்து செல்வது நல்லது. கன்னி இந்த மாதம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம், குழப்பம், ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உறவு நீடித்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் கன்னி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் ஆலயத்துல சர்க்கரை பொங்கல் செய்து கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப இனிமையா இருக்கும். உங்களுக்கு நல்ல பைசாவும் வரும். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள், இது வரைக்கும் குழந்தை கிடைக்கல, ஒரு வீடு கட்டல, ஒரு வண்டி வாகனம் அமையல, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கைக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.